வந்து இந்த ஒரு செடி வீட்ல இருந்தா நம்ம கேட்ட வரம் கிடைக்கும், அப்படி ஏதாவது செடி இருக்கா சாய் பாலாஜி அவர்கள்? நம்மளோட கடையில நான் ஒரு ஊதுபத்தி தான் வாங்கினேன், எங்க வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட கடையில ஓப்பனா சொல்லணும்னா 13 ரூபாய் கிளாத்ல இருந்து ஆரம்பிச்சு ₹1,00,000 வரைக்கும் செடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா முள்ளு, அந்த வசிய தன்மையை தரக்கூடிய, வீட்டுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய 2 செடியை சொல்றேன். ஸோ அந்த காலத்துல செடினால நம்ம வாழ்க்கை மாறுமா? நிச்சயமாக மாறும். அதுதான் இந்த செடி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செடிகள். என்னென்ன மாதிரியான செடிகளை வீட்டில் வைக்கிறது நல்லது, எதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த ஒரு செடி வீட்டில் இருந்தால் நம்ம கேட்ட வரம் கிடைக்கும், அப்படி ஏதாவது செடி இருக்கா சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன். எதனாலன்னா எல்லா சொந்தங்களையும் ஒரு சேர அம்பாளின் கருணையினால அம்பாளோட சேர்ந்து பார்த்தது. அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய சொந்தங்கள் நம்மளோட இதுல வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சிருஷ்டி ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய சொந்தங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நான் பயனடைஞ்சேன்னு. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ரீடிங் இதில் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிருஷ்டி ஒளி சொந்தத்தில் வாலண்டியர்ஸாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து தங்கி இருந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாலாஜினா இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் இதில் பிஸியாக இருக்கீங்க, அதனாலேயே நான் இது பண்ணலன்னு சொல்லி வரும் வாரங்களில் ஃபுல்லாக ஒரு ஒரு குடும்பம் 5 பேராக பார்க்குறதா சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரங்களை அந்த புவனேஸ்வரி அம்பாலே சரி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நீங்க முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல எந்த பொருளானால் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. பார்க்குற வீடியோல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இறை சக்தி பெற்ற பொருள் தான். முழுக்க பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணப்பட்ட பொருள் தான். இப்போ நேத்துல இருந்து நான் கால் எடுத்துட்டு இருக்கேங்க போனு. ஸோ அதுல கூட பாத்தீங்கன்னா, அண்ணா நம்மளோட கடையில நான் ஒரு ஊதுபத்தி தான் வாங்கினேன், எங்க வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட கடையில ஓப்பனா சொல்லணும்னா 13 ரூபாய் கிளாத்ல இருந்து ஆரம்பிச்சு ₹1,00,000 வரைக்கும் பொருள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பொருளுமே முறையா பூஜை பண்றோம். இது வந்து கடையே கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம். ஏன்னா நடத்துறது மனுஷன் கிடையாது, நடத்துறது தெய்வம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி. யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்னவ. ஸோ இங்க வந்து காலடி எடுத்து வச்சாலும் ஒண்ணு, நம்ம கோவிலுக்கு வந்தாலும் சரி, இல்ல நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு வந்தாலும் சரி, எங்க நீங்க நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருள் நம்ம கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கிறத பார்க்கலாம். வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல நம்ம கடை இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும், மேக்சிமம் 9 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். நீங்க ஒவ்வொரு நாளுமே சிருஷ்டி ஒளிக்கு வந்து விசிட் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் தீர்வு தர்றதுக்கு புவனேஸ்வரி இருக்கா, கைட் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நம்பிக்கையோட வாங்க, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க. ஸோ அக்கா கேட்ட கேள்விக்கு போயிடலாம். நான் வளவலன்னு பேச விரும்பல. ஸோ முதல்ல பல செடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா முள் இருக்கும், அந்த முள்ளுல மேல வந்து பாத்தீங்கன்னா அழகான பூக்கள் பூக்கும், அது வந்து ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோஜா மலர் வந்து சிலதுல அந்த ரோஜாலேயே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்றது நல்ல வாசனை இருக்கும். அதே நார்மல் இந்த பெங்களூர் ரோஸ் சொல்லுவாங்க, அது சிலதுல வாசனை வராது. ஸோ நார்மலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு நல்ல செல்வத்தையும் தரணும், அதே நேரம் வசியத்தையும் தரணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வசியம்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அவன் ஏதோ வசியம் பண்ணிட்டான்ப்பா, அதனாலதான்ப்பா அந்த இடத்துக்கே அவன் போயிட்டு இருக்கான். ஏதோ வசியம் பண்ணிட்டான், அதனாலதான் அந்த பையன் சொல்றதையே கேட்டுட்டு இருக்கான். ஏதோ வசியம் பண்ணிட்டான், அதனாலதான் அவ சொல்றதையே அவன் கேட்டுட்டு இருக்கான். So, இந்த மாதிரி யாரு சொன்னாலும் அந்த இதுவாயிடுது. ஸோ வாழ்க்கையில வசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சுல வசியம், தோற்றத்துல வசியம், போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வசியம், இந்த மாதிரி நிறைய வசியங்கள் இருக்கு. ஸோ அந்த வசியத்தன்மையை தரக்கூடிய, வீட்டுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய 2 செடியை சொல்றேன். ஸோ அந்த காலத்துல எல்லாரோட வீட்டு முற்றத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி இருக்கும். இப்ப நம்ம பிளாட் சிஸ்டம் போயிட்டா எல்லார் வீட்லயும் துளசி சில வீட்டுல வைக்கிறாங்க. நம்ம அதுக்குன்னே நம்ம துளசி மாதான்னு ஒரு போட்டோவே வச்சிருக்கிறோம். ஸோ சில வீட்டுல வைக்க முடியலன்ட்டு. ஸோ அந்த துளசி செடி கூட வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் தொட்டால் சுருங்கி, தொட்டா சுருங்கும். ஏன்னா செடிங்களுக்கு வந்து உணர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா செடிகளுக்குமே உணர்ச்சி இருக்கு, எல்லா செடிக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி நான் பார்க்கறது, இப்போ ஒரு செடி இருக்கு, ஒரு மரமா எடுத்து அதை டப்புன்னு போய் வெட்டிடுறோம். பச்சை மரத்தை போய் வெட்டினீங்களா மனுஷனாடா அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு என்ன உயிரா இருக்கு, அதுக்கு என்ன உணர்ச்சியா இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ உணர்ச்சி இருக்குன்னு காட்டின ஒரு செடி எதுன்னு கேட்டீங்கன்னா தொட்டால் சுருங்கி. நீங்க போய் தொட்டிங்கன்னா அந்த இலை அப்படியே சுருங்கிடும், மழை பெஞ்சுன்னா அப்படியே மூடிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா விரியும். ஸோ இந்த தொட்டாச்சுருங்கி செடியை வந்து தொட்டாச்சுருங்கி செடியை வந்து நீங்க துளசியோட ஒன்று சேர்த்து நீங்க வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த இடத்துல வந்து பச்சை கற்பூரம் வச்சு மனசார வேண்டி 9 முறை வலம் வந்து அந்த தொட்டாச்சிரிங்க வந்து மனசார வேண்டினீங்க, அந்த துளசியோட சேர்த்து வேண்டினீங்க. அந்த தொட்டாச்சிரிங்க வந்து துளசியோட பின்னில மாதிரி வைக்கணும். எப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் அந்த வந்து பின்னி வைப்பாங்க. ஸோ சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவும் சிவசக்தி மாதிரி தான், பெருமாள் லக்ஷ்மி தாயார் மாதிரி தான். ஸோ இந்த தொட்டாச்சினிங்கியும் அந்த துளசியும் யாரோட இல்லத்துல இருக்குதோ செல்வத்துக்கு குறைய இருக்காது, வசியத்துக்கு குறைய இருக்காது, அவங்க பேச்சுக்கு வலிமை இருக்கும், அவங்க சொல்றதை மற்றவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த தொட்டாச்சினிங்க இன்னொரு மெத்தட்லையும் பயன்படுத்துறோம். அந்த வசியத்தன்மை அவங்கள கிராஸ் பண்றது எப்படின்றத இன்னொரு பதிவுல சொல்றேன். ஸோ இந்த 2 செடியை ஒண்ணா வச்சுட்டு வெள்ளிக்கிழமையில பச்சை கற்பூரத்தை அந்த செடிக்கு முன்னாடி வச்சு கற்பூரம் பொருத்தி 9 முறை வசிய அனைத்தும் எனக்கு சாதகமாக வசிய அப்படின்னு சொல்லி 9 வாட்டி சுத்தி வந்தாங்கன்னா அவங்க கேட்டது 100% கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. முயற்சி பண்ணி பாருங்க, வாழ்க்கையில மாற்றம் தெரியும். சூப்பர் ஜி, ரொம்ப ரொம்ப அழகான பதிவா சொன்னாங்க. ஒரு செடினால நம்ம வாழ்க்கை மாறுமா? நிச்சயமாக மாறும். அதுதான் இந்த செடி அப்படின்னு சொல்லி தொட்டாசுனிங்கி செடியை பத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா இருந்தது. நன்றி ஜி. நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.